வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நிர்மலா சீதாராமனுடைய கணவர் திரு பரக்கல பிரபாகர் வந்து சமீபத்துல ஒரு யூடியூப்ல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா பாஜக வந்து எவ்வளவு கல்லா கட்டுச்சு அப்படிங்கறத நிறைய பேசிக்கிறோம். எத்தனை கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க வந்து குவிட் ப்ரோகோவா வந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வழங்கிட்டு இவங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமா கலெக்ஷனை போட்டாங்க. எப்படி இடி சிபிஐ வெட்டி மிரட்டி வந்து கலெக்ஷனை போட்டாங்க. இதெல்லாம் நீங்க நிறைய செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. பட் ஓவரால் இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம்ஸ் வந்து பரக்கல பிரபாகர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து பிகெஸ்ட் ஸ்கேம் இன் இந்தியா இல்ல. இது வேர்ல்டு அளவுல, உலக அளவுல வந்து இது பிகெஸ்ட் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்லிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்களையும் வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் பரப்புரைக்கு வரும்பொழுது பாஜக வந்து ரொம்ப தெளிவா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா மீடியா வந்து இதை பெருசா போக்கஸ் பண்றது கிடையாது. அதனால மக்கள் கிட்ட இந்த ஊழல் போய் சேராது. எப்படி 2Gயை வந்து நம்ம களத்துல வச்சு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தோமோ, அந்த மாதிரி எதிர்கட்சிகள் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஷ்யூ வந்து பெருசளவுல பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணிட்டு, பாஜக ஒரு ஐவரி டவர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதனால் நமக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாஜகவுடைய வீழ்ச்சிக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தான் ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாரு. இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதை தான் இந்த காணொலியில வந்து நம்ம பார்க்க போறோம். ஓவரால் பிக்சரை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா அந்த இன்டர்வியூல வந்து அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இது பிகெஸ்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்றாரு. இதற்கான 4 காரணங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் குவாண்டம் ஆஃப் மணி இன்வால்வ்டு. எவ்வளவு 1000 கோடிகளை வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா பாஜக கையில எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 12,000 கோடிக்கு மேல பாஜக வாங்கியிருக்கு. மற்ற கட்சிகளும் வந்து இதனால பயனடைஞ்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு பணம் இன்வால்வ்டு அப்படிங்கறத வச்சு ஒரு சொல்றாரு. இரண்டாவது, எந்த அளவுக்கு இடி, சிபிஐ, ஐடி போன்ற ஏஜென்சிஸ இவங்க துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க பாஜக அப்படிங்கிற ரீதியில இது வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ஸ்கேம்ங்கிறார். மூன்றாவது, இந்த ஏஜென்சிஸை தாண்டி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகளை இந்த பாஜக அரசாங்கம் இவர்களுக்கு சாதகமாக எப்படியெல்லாம் வளைச்சிருக்கிறாங்க, எப்படி ஆர்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற நிறுவனங்கள் இவங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து இவங்க அஜெண்டாவை வந்து நடைமுறைப்படுத்திருக்கு அப்படிங்கறத நினைக்கும் பொழுதுதான் இது பேராபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்றாரு. நான்காவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக அரசாங்கம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வெளியில வராம இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கோர்ட் மேலேயும் சரி, எஸ்பிஐ மேலேயும் சரி, மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலேயும் சரி, எந்த அளவுக்கு பிரஷர் போட்டு இந்த ஸ்கேம் வெளியில வராம பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு காரணமா சொல்றாரு. ஏன்னா 2014ல இதே கரப்ஷனை ஒரு முக்கியமான பிரச்சனையா எழுப்பிதான் பாஜக ஆட்சி அமைச்சாங்க. நாங்க ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டை கொடுப்போம், நாங்க ஊழலுக்கு தொலை போக மாட்டோம், ஊழல்வாதிகளை வேரோட புடுங்கி எறிவோம் அப்படின்னு சொல்லிதான் பாஜக ஆட்சி கட்டில வந்து அமர்ந்தாங்க. ஆனா இந்த 10 வருஷத்துல பாஜக எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்கேம் மூலமா மக்களுக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அப்போ கிளீன் கவர்மெண்ட் கொடுப்போம், கருப்பு பணத்தை எல்லாம் திருப்பி கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்ன அரசாங்கமே எந்த அளவுக்கு ஊழலில் திளைத்திருக்குது அப்படிங்கறத மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுனாலதான் இந்த ஸ்கேம் எப்படியும் வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தீவிரமா இவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அது நடக்கல. இன்னைக்கு உண்மை வெளியில வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, பாஜக இதை நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து வரக்கூடிய ஃபண்டிங்க வந்து வெட்ட வெளிச்சமா டிரான்ஸ்பரண்ட் ஆக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச வரையில ஒயிட் மணியா இருக்கணும்னு பார்த்தோம், பிளாக் மணியை வந்து இதுல இருந்து அகற்றணும் பொலிட்டிக்கல் ஃபண்டிங்ல இருந்து அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் நாங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமையே கொண்டு வந்தோம். இப்ப பாருங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து இது அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி இதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இனிமேல் பொலிட்டிக்கல் ஃபண்டிங்ல பிளாக் மணி அதிகமாயிடும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிபிகேஷனை, ஒரு குற்றச்சாட்டை வந்து அமித்ஷா வைக்கிறாரு. இது எந்த அளவுக்கு அபத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ற மாதிரி அவர் சொல்றாரு. மணி லாண்டரிங்கை இவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கான முக்கியமான காரணம் அவர் என்னன்னு சொல்றாருன்னா, இது உண்மையிலேயே இவங்க சொல்ற மாதிரி பிளாக் மணி கிடையாது, இதெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரியணும் அப்படின்னா முதல்ல இந்த தரவுகள் எல்லாம் மக்களுக்கு தெரியற அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா வச்சிருக்கணும். ஆனா இந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத அளவுல தான் இந்த ஸ்கீமை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அட்லீஸ்ட் வாங்கக்கூடிய கட்சிகளுக்கு தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா
அவங்களுக்கு யாரு டொனேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் அந்த கட்சிகளுக்கு தெரியும். ஆனா இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம்ஸ் டிவைஸ் பண்ண யூனியன் கவர்மெண்ட் பாஜக அரசாங்கத்துக்கு எந்தெந்த கட்சிகளுக்கு என்னென்ன கார்ப்பரேட் என்னென்ன அமௌண்ட் டொனேட் பண்றான் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அப்ப இதை அவர்கள் எதிர்க்கட்சிகள் மீது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாசிபிலிட்டியை வந்து அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்பர் 1. நம்பர் 2, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபண்டிங், ஒரு கார்ப்பரேட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்ட் கொடுக்கறது அப்படிங்கறதோட நின்று இருந்தால் அட்லீஸ்ட் இதை இவங்க நியாயப்படுத்த முடியும். ஆனா இன்னைக்கு செய்தி ஊடகங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்பொழுது, ஒரு ரெய்டு நடக்குது, அதுக்கப்புறம் எலக்ட்ரல் பாண்ட் கொடுக்குறாங்க, இல்ல ஒரு எலக்ட்ரல் பாண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் வருது, இல்ல ஒரு ரெய்டு நடக்குது, அதுக்கப்புறம் எலக்ட்ரல் பாண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைது செய்யறதுக்கு பெயில் கொடுக்குறாங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இதுல எந்த அளவுக்கு வந்து இவர்களுக்கு சாதகமாக இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் மூலமா இவங்க கார்ப்பரேட்டுகளையும் அமைப்புகளையும் வளைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அப்போ இது ஒரு லீகலைஸ்டு மணி லாண்டரிங்கா தான் பாஜக இதை பண்ணியிருக்குது அப்படிங்கிறது சொல்றாரு. 3வது மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்றாருன்னா, நஷ்டத்தில் ஓடக்கூடிய கம்பெனிகள் புதிதாக கிரியேட் பண்ண ஷெல் கம்பெனிகள் மூலமா முகம் தெரியாத நபர்கள் எல்லாம் வந்து பாஜகவுக்கு டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அம்பானி, அதானி போன்றவர்கள் டைரக்டா பாஜகவுக்கு டொனேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வெளியில செய்தி வரும்பொழுது அது மக்கள் வந்து கேள்வியை ஏற்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே எங்க அம்பானிக்கும் அதானிக்கும் தான் முறவாசல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கும் பொழுது அம்பானி, அதானி போன்றவர்கள் இந்த மாதிரி இடைத்தரகர்களாக செயல்படக்கூடிய குட்டி குட்டி கார்ப்பரேட் கம்பெனிஸ் மூலமாகவும் ஷெல் கம்பெனிஸ் மூலமாகவும் கோடி கணக்குல வந்து டொனேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இங்க எங்க கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது, மாறாக கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாற்றக்கூடிய ஒரு லீகலைஸ்டு மணி லாண்டரிங்கான ஒரு வென்யூ, ஒரு அவென்யூவை வந்து பாஜக ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவரு பதிவு பண்றாரு. அதே மாதிரி கோர்ட் வந்து எந்த அளவுக்கு மெத்தனம் இதுல காட்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கிறாரு. 2018லயே சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட 6 வருஷமா சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை கையிலேயே எடுக்காம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்ஃபேக்ட் இதைக்கு வந்து இடைக்கால தடை விதிக்க கூட சுப்ரீம் கோர்ட் வந்து நடவடிக்கை எடுக்கல. இந்த மீன் டைம் பாஜக அரசு எந்த அளவுக்கு ஆனந்தம் இருந்ததுன்னா பாருங்க, 2024 பிப்ரவரி போன மாசம் வரைக்கும் கூட கவர்மெண்ட் மூலமா 8350 எலக்ட்ரல் பாண்ட்ஸ், எல்லாமே 1 கோடி வேல்யூ இருக்கக்கூடிய 8350 எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணி இவங்க எலெக்ஷன் இவங்க கல்லா கட்டி இருக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு துணிச்சலாக ஒரு அரசாங்கம் செயல்படுதுன்னா எந்த அளவுக்கு ஜுடிஷியரி இன்னைக்கு வந்து மங்கி கிடக்குது, எந்த அளவுக்கு ஜுடிஷியரியும் உங்களுக்கு துணை போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நாம எழுப்ப வேண்டியிருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எப்படி செல்லரிச்சு போயிருக்கு அப்படிங்கறதையும் நாம யோசிக்கணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. அதே மாதிரி தன்னுடைய மனைவி நிர்மலா சீதாராமன் ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க, அதையும் வந்து அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். யாருக்கும் மாரல் அத்தாரிட்டி கிடையாது, எல்லாரும் தானே பணம் வாங்கியிருக்கிறாங்க, பாஜக மட்டும்தான் பணம் வாங்கியிருக்கா, எல்லாருமே தானே பணம் வாங்கியிருக்கிறாங்க, அப்புறம் எப்படி விமர்சனம் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. அதற்கு இவர் பதில் சொல்றாரு, எல்லா கட்சிகளும் பணம் வாங்கியிருக்காங்க சரி, ஆனா எந்த கட்சி கையில் அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கறத யோசிக்கணும். எந்த கட்சியினால கான்ட்ராக்ட வந்து அந்த பர்டிகுலர் கார்ப்பரேட்டுக்கு கொடுக்க முடியும், எந்த கட்சியினால இடியோ சிபிஐயோ ஐடியோ ஏவி விட்டு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும், எந்த கட்சிகள்னால் இந்த கார்ப்பரேட்டுகளை அச்சுறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம முன் வச்சோம்னா மற்ற கட்சிகளுக்கு வந்த ஃபண்டிங்க்கும் பாஜகவுக்கு வந்த ஃபண்டிங்க்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்துத்வா அஜெண்டா அப்படிங்கிறது பாஜக வலதுசாரிகளுக்கு என்னைக்குமே உண்டு. என்னைக்குமே பிரிவினைவாதம் பேசிதான் அவங்க வந்து கட்சியை வளர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீங்க கிளீனா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 2014ல இந்த இந்துத்துவ அஜெண்டாவோட சேர்ந்து ஒரு ஆன்டி கரப்ஷன் வேவ், இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு ஒரு அண்ணா ஹசாரே போன்றவர்களை தூண்டிவிட்டு அப்படியே இந்தியாவே காங்கிரஸ் அரசாங்கத்தினால் இந்தியாவே கரப்ஷன்ல மூழ்கி இருக்கு, இதுல இருந்து வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு ஆபத் மாந்தவரா பாஜக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணிதான் 2014ல ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி 2019 தேர்தல்ல இந்த ஹிந்துத்வாவை வந்து பேசிக்கா ஒரு பிக்சட் டெபாசிட் மாதிரி வச்சுக்கிட்டு அது மேல நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வச்சு எப்படி 2014 ஆன்டி கரப்ஷனோ அந்த மாதிரி 2019 நேஷனலிசம், புல்வாமா அட்டாக், இதை வைத்து இவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து கையில எடுத்து அதை நரேஷன் கிரியேட் பண்ணி மீண்டும் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா 2024ல களம் மாறி இருக்கு. இவங்க என்னதான் ஹிந்துத்துவ அஜெண்டாவை பவுண்டேஷனா வச்சாலும்
மக்களுடைய அடிப்படை தேவைகள் இன்னைக்கு பிரதான பிரச்சனையா வந்து நிக்குது. ஒரு பக்கம் பணவீக்கம், இன்னொரு பக்கம் வந்து வறுமை, இன்னொரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமென் அண்ட் மைனாரிட்டிஸ், இதெல்லாம் பிரதானமாக இன்னைக்கு பேசப்படுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் பாஜக தேர்தலை சந்திக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய ஊழல் பாஜகவோடது எக்ஸ்போஸ் ஆறதுனால மக்களிடையே ஒரு பெரும் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. ஒரு டீ கடையில இருக்கிறவங்க கூட பாருப்பா, லட்சக்கணக்குல கோடி கணக்குல இவங்க வந்து சுரண்டி இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் இல்லாம இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் கிட்ட போய் இது சேர்ந்திருக்கு. மீடியா இதை டவுன் பிளே பண்ணாலும் இன்னைக்கு மக்களிடையில் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இது மோடியுடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு. இது இல்லாம ஒரு வார்னிங்கும் கடைசியா அவர் சொல்றாரு. அதாவது நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்துல தந்தி தொலைக்காட்சிக்கு கொடுத்த ஒரு பேட்டியில இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ பத்தி ஒரு கேள்வி கேட்டப்ப அவர் பதில் சொன்னார் இல்லையா, இதுக்கு வந்து எல்லா கட்சிகளும் தான் வந்து இதுல வந்து நிதி வாங்கி இருக்கிறாங்க, பாஜகவை மட்டும் குற்றம் சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கறத சொல்லிட்டு அவர் ஒரு வரி சொல்றாரு, இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஷ்யூவை யாரு கலப்புனாங்களோ அவர்கள் இதற்கான விளைவை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு வார்னிங், ஒரு மறைமுகமான ஒரு த்ரெட்டை வந்து அவர் பதிவு பண்றாரு. இதை யாரை நோக்கிய த்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் கேள்வியா எழுப்புறாரு. இந்த விஷயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்து சென்ற எதிர்கட்சிகளை நோக்கி இந்த வார்னிங்கை, இந்த த்ரெட் அவர் வைக்கிறாரா, இல்ல இதை தீவிரமாக கையில எடுத்து இது அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ண சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸையும் மற்றவர்களையும் நோக்கி இவர் இந்த த்ரெட்டை வைக்கிறாரா, இல்ல இதனால பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய மக்களாகிய உங்களை எதிர்த்து இந்த வார்னிங்கை, இந்த த்ரெட்டை வைக்கிறாரா, யார மிரட்டுறாரு நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் வந்து அவர் எழுப்பியிருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, யாரை மிரட்டுகிறார் நரேந்திர மோடி? இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம்னால யாரு அதிக லாபம் பெற்றிருக்கிறார்கள், யாருக்கு அதிகமா நஷ்டமாயிருக்கு? மக்களாகிய நாம நம்மளுடைய வரிப்பணத்தை வச்சுதான் இவங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற பேர்ல இஷ்டத்துக்கு ஒரு கார்பரேட் பாஜக நெக்ஸஸ ஃபார்ம் பண்ணி இவங்க விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுல அதிகம் லாபம் அடைந்தது பாஜக, அதிகமாக நஷ்டப்பட்டது சாதாரண மக்களாகிய நீங்களும் நானும் தான். நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வரியா கட்டக்கூடிய விஷயங்களை தான் இந்த கார்பரேட்டுகளுக்கு லோனாக கொடுத்து ஒரு பக்கம் அந்த லோனை தள்ளுபடி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அதுல இருந்தே எலக்ட்ரல் பாண்ட் மூலமா இவங்க கலெக்ஷன் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப கடைசியில இழிச்சவாயனா நிக்கிறது சாதாரண இந்தியன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, யோசிச்சு ஓட்டு போடுங்க. இனிமேலும் நாம இழிச்சவாயங்களா இருக்கணுமா? நாட்டை நாசமாக்கி கூறு போட்டுட்டு இருக்க இந்த பாஜகவுக்கு இந்த தேர்தல்ல சரியான சம்மட்டி அடி கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது உங்க ஒவ்வொரு இந்தியனுடைய பொறுப்பு. இதற்கு நீங்க பெருசா ஒண்ணும் பண்ணணும்னு இல்ல, எல்லாருமே வாக்குச்சாவடிக்கு போய் கண்டிப்பா ஓட்டு போடணும். இன்னைக்கு அது நம்மளுடைய ஜனநாயக கடமை. எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த அரசியல் புரிதல் இல்லாம இருக்கும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் ஜனநாயக கடமை. கொண்டு போய் சேருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊழல் பாஜகவுக்கு ஓட்டு போட போறீங்க. பாசிசத்தை வீழ்த்துவோம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.